ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎம்எஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் சாப்டர் 2ல் எக்ஸாம்பிள் செகண்ட் சம் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த செகண்ட் சம் என்னன்னா, இப்போ கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஜீரோஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் பாலினாமியல் x² + 7x + 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே நான் எழுதியிருக்கேன் புக்கு காட்டுறேன். அதாவது இந்த சம் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு கொடுத்துருக்காங்க x² + 7x + 10 அதோட ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் லெட் p of x = 0ன்னு எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ x² + 7x + 10 = 0ன்னு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 10 வந்து இருக்குல்லையாப்பா, ஸோ 10 வந்து 2ஆக பிரிங்க. அதாவது இங்கே ஏன் 10 போடுறோம்னா, இப்போ இதை வந்து நம்ம வந்து 2 ஈக்குவேஷனாக எழுதணும். எப்படி எழுதலாம்னா, இப்போ x² முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 1ம் இந்த 10ம் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 1 × 10 10 தானே. ஸோ 10 போட்டு 10 போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே 7 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் இங்கனுக்குள்ளே 2 நம்பர் போடுறோம். ஸோ அந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணால் 10 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்புறம் என்ன நம்பர் போடலாம், இப்போ எங்களுக்குள்ளே 2 போட்டால் வச்சுக்கோங்களேன். 2 × 5 என்ன 10 தானே, 2 + 5 என்ன 7 தானே. ஸோ இந்த மாதிரி நம்பர் போடணும். இந்த மாதிரி நம்பர் நீங்கள் வந்து பார்த்து போடணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம், இங்கே x² அப்படியே போட்டு ப்ளஸ் போட்டு 7x எப்படி எழுதலாம், எங்களுக்குள்ளே 2 இருக்குது, எங்களுக்குள்ளே 5 இருக்கா. ஸோ 2x + 5xன்னு போடலாம். ஸோ போட்டுட்டு +10 இங்கே அப்படியே போடலாம், which is equal to 0ன்னு போட்டுடணும். ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே x² இங்கே x² இருக்குது, இங்கே x மட்டும் இருக்குது. இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் x. ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இப்போ x² இருக்குது, ஒரு x வரும். ப்ளஸ் போட்டு இந்த எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே 2 மட்டும்தான் வரும், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ப்ளஸ் போட்டு இங்கே 5 இருக்குது, இங்கே 10 இருக்குது. 5 1s are 5, 5 2s are 10. ஸோ இது ரெண்டுமே 5 டேபிளால் மல்டிபிள் ஆகும். அப்போனா ரெண்டுலேயுமே காமனாக 5 இருக்குது. அப்போனா 5ஐ வந்து வெளியே எடுங்க. ஸோ வெளியே எடுத்துட்டு x + 2 = 0ன்னு வரும். 5ஐ வெளியே எடுத்தால் மிச்சம் இருக்கிற x வரும். இங்கே 5ஐ வெளியே எடுத்தோம்னா 5 × 2 10 தானே. அப்போனா 5ஐ வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற அந்த 2 வந்து இங்கே போடணும். சரியாப்பா, இப்போ போட்டுட்டு இப்போ இங்கே x + 2 இருக்குது, இங்கே x + 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. அது வந்து காமனாக x + 2 மட்டும் போடுறோம். அப்புறம் இங்கே x இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அதை காமனாக x + 5 = 0ன்னு போடுறோம். புரியுதாப்பா. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் எழுதுகிறோம்னா, x + 2 = 0, x + 5 = 0ன்னு தனித்தனியாக எழுதுகிறோம். ஸோ எழுதிட்டு x = -2ன்னு போடுறோம். அப்புறம் x = -5ன்னு போடுறோம். ஓகே அப்போ அப்புறம் போட்டுட்டு therefore எழுதிட்டு, அதாவது xோட வேல்யூ -2ஆகவும் இருக்குது, xோட வேல்யூ -5ஆகவும் இருக்குது. இப்போ இந்த -5 -2 ஆர் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், அதாவது p of x. ஸோ நம்ம கொஷினை கேட்டிருக்காங்க இல்லையா, ஜீரோஸ் என்னன்னு ஃபைண்ட் த ஜீரோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதைத்தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். -5ம் -2ம் p of xோட ஜீரோஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஜீரோஸ் இது ரெண்டுமே -5 -2ம் p of xக்கு 0ங்கிற வேல்யூ வந்து கொடுக்குது எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா, இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ்ன்னு எழுதணும். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸோட ஜீரோஸ்னால் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை ரெண்டையும் சம் பண்ணணும். -2ம் -5ஐயும் ஆட் பண்ணுறோம். ஸோ -2 ப்ளஸ் போட்டு -5 போடுறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஸோ -2 -5 which is equal to -7ன்னு வருது. ஸோ அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் கரெக்டு தானான்னு. நீங்கள் ஏற்கனவே புக்கில் பார்த்துருப்பீங்க. சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா வந்து என்னதுன்னா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² எக்ஸ் மட்டும்தான் போடணும்,
divided by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் என்னது ஃபார்முலா, நான் பாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எழுதணும். எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x + 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். இதை எப்படி எழுதலாம்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸுக்கு முதல் இருக்கிற நம்பர் என்ன 7. ஸோ அந்த 7 வந்து இங்கே எழுதணும். 7 எழுதிட்டு இந்த மைனஸ் அப்படியே இங்கே வந்து போட்டுருணும். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எங்களுக்குள்ள என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயருக்கு முதல் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ இந்த 1 வந்து இங்கே போகணும். ஸோ -7 தான் ஆன்சர். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூ -7. இங்கே நான் -7 தான் எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன எழுதணும்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா, -5 × -2ன்னு போடணும். அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ -5 × -2 என்ன வரும், -× -+ 5 × 2 10. ஸோ அதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதணும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் போட்டு டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருன்னு போடணும். ஸோ அப்புறம் போட்டு இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மோட வேல்யூ என்னென்னா 10ன்னு எழுதணும். ஸோ 10 போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி என்ன இருக்குது, 1 தானே இருக்குது. ஸோ அந்த 1 வந்து இங்கே வந்து போடணும். ஸோ 10 டிவைடட் பை 1 which is equal to என்ன வரும், 10ன்னு வரும். ஸோ இந்த 10 ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு போடுங்க. அவ்வளோதான்ப்பா இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.